no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. MR Motion Pictures தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் YOLO செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்புமணி ராமதாஸை நீக்கியிருக்காங்க. கட்சியவே அழிக்க பார்க்கிறார் அன்புமணி. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது தவறான குற்றச்சாட்டு. அது அவர் உள்மனதில் ஆழ்மனதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியின் மூலமாகவே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட முடியும். ஆனால் அவர் பேட்டி அளிக்க கூடாது. திண்டிவனத்தில் என்ன இரும்பு மனிதர்னு சொன்னாங்க. இன்னைக்கு உருகி போயிருக்கு. மனதளவிலே உருகி போயிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வேதனை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமணிக்கு அது தெரியலையே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் மூத்த ஊடகவியலமான பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர் சர்மா. எப்படி இருக்கீங்க? நலம். ஒரு பரபரப்பான நாளாக மாறி இருக்கு. கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி ராமதாஸை நீக்கியிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, கட்சி விரோத நடவடிக்கைகளில் அன்புமணி ஈடுபட்டிருக்கார். ஒழுங்கு நடவடிக்கை குழு கிட்டத்தட்ட ஒரு 16 குற்றச்சாட்டுகளை கொடுத்துருந்தாங்க. அதற்கான ஒரு கால அவகாசம் 2 முறை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசத்தெல்லாம் அவர் பயன்படுத்தி கொள்ளலை. தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது நேரடியாகவோ சந்தித்து இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது எதுவுமே பண்ணலை. அதனால் அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லாத்திலிருந்தே அன்புமணியை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? வியாழக்கிழமைனால இப்படிலாம் நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி அறிவிப்புகள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக இந்த மாதிரியான அறிக்கைகள் வர்றது தொடர்கதையாக தானே இருக்குது. அதில் இது ஒன்றா தான் எல்லாராலும் பார்க்கப்படும் என்று நான் கருதுகிறேன். எல்லாமே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஹைலைட் பண்ண விஷயங்கள் அதை சொல்ல வரல. தலைப்பை நீங்கள் சொல்லுங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர்லேருந்து நீக்கம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கம். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவருடைய அறிக்கை ஒன்று வந்திருக்கு. 30 வகை கனிம வளம் எடுப்பது குறித்து மக்கள் கருத்து கேட்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வருது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஐயாவோட அறிக்கை வருது. இப்போ அவருடைய அறிக்கை கடலூரில் சந்திச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். மக்கள் சந்திப்பில் இருக்காரு. இப்போ ஒரு பாமக தலைவர் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்திருக்கு. இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள், இதையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஊடகங்கள் இப்போது இதையும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செயல் தலைவர் தான் நீக்கியிருக்கிறார். அவர் செயல் தலைவராக இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கட்சியை உருவாக்கினவர் இந்த மாதிரி கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதன் காரணமாக அவரை நீக்கிறோம். எப்போ இனிமேல் நீங்கள் யார் பேச்சை கேட்டு ஊடகங்கள் நடக்கும்? என்ன வேலை வெட்டியே இல்லையா ஊடகங்களுக்கு? இங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டு நேராக தைலாவரத்துக்கு போயிடுவீங்க. வியாழக்கிழமை ஆகிட்டோன்னா விறுவிறுப்பாக தகவல் கொடுக்குறாரு, செய்தி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு உடனே போயிடுவீங்க. யார் மீது யார் நடவடிக்கை எடுப்பது என்று நான் கேட்கிறேன். தந்தை தனையன் என்பது வேறு. பாட்டாளி மக்கள் ஒரு தனிப்பெரும் சமுதாயம். அந்த தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய அடையாளம் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி அவரை கொலுவேற்று வைத்திருக்கிறோம், அவரை வழிகாட்ட வைத்திருக்கிறோம், அவரை செயல்பட வைத்திருக்கிறோம். இப்போ எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது. இது ஒவ்வொருடைய சுயமரியாதை பிரச்சனை என்பது அல்ல. ஒரு பெருத்த சமுதாயத்தினுடைய, அதுவும் குறிப்பாக தமிழ் சமுதாயத்தினுடைய எதிர்காலம் குறித்த நடவடிக்கை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எடுக்கக்கூடாது என்பதுதான் என் போன்றவர்களுடைய கருத்து. என் போன்றவர்கள் கருத்துன்னா நாங்கள் ஒரு சாமானியர்களாகவே நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்க செய்திட்ட உதிரங்களும் தியாகங்களும் சிறை வாழ்க்கையும் கொஞ்சம் நஞ்சமில்லை, எங்கள் இளமையை தொலைத்திருக்கிறோம். குறைப்பாக பார்த்திங்கன்னா 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் உருவாக்குவதற்காக பாடுபட்டவர்களில் லட்சோபலட்சமானவர்களில் நாங்களும் ஒருவர். இன்றைக்கு இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர் என்கிற அடிப்படையிலே தான் அவர் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இளையரத்தம் பாய்ச்சப்பட்ட அன்புமணி ராமதாஸ் இன்று எழுச்சியோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் பல முறை ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை
இந்த முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சங்கர், இந்த முறை சட்டப்பேரவையிலே அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய ஒரு பொறுப்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். இப்போ இதற்கு யார் இடையூறு செய்ய வேண்டாம் என்று தான் எங்களை போன்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான எழுச்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இல்லை, லட்சோபோ லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு ஐயாவோட ப்ரெஸ் மீட்டை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நடைப்பயணத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் ஒரு குழப்பமான சூழலில் இருப்பாங்க. இல்லை, இது வந்து ஏறக்குறைய 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்புமணி ராமதாஸ் தான் வழி நடத்துவார் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களை அடையாளம் காட்டப்பட்டு தொடர்ச்சியாக அது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இடையிலே புகுந்து அவரை தடை போட முடியாது. தடை போடக்கூடிய அளவிற்கு வந்து சாதாரண மனிதர் அல்ல அன்புமணி ராமதாஸ். அவருக்கு பொறுப்பும் கடமையும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே மட்டுமல்ல, வன்னியர் சங்கத்திலே மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கான சமூக நீதியை பெற்றுத் தருவதற்கும் அவர் இன்றைக்கு பணிக்கப்பட்டிருக்கிறார், கட்டளையிடப்பட்டிருக்கிறார். அதற்கான வேலை திட்டத்தில் வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனையை ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கான குரலாக இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எந்த பிரச்சனையும் கிரகித்து அதை சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி இருக்கிற சட்டத்தின்பால் நின்று அதை கேள்வி கேட்டு அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வல்லவன் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான். நீ தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட எல்லாவற்றையும் பற்றி தெளிவுபட பேசக்கூடியவர். அந்த தலைவனை அழித்து விட்டு அந்த தலைவனை மாற்றிவிட்டு ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆகவே இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றது என்னன்னா, கட்சியவே அழிக்க பார்க்கிறார் அன்புமணி. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது தவறான குற்றச்சாட்டு. அது அவர் உள்மனதில் ஆழ்மனதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. மனம் வருந்தி நான் இதை சொல்றேன், மனம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அன்புமணி கூட இருக்கக்கூடிய 10 நபர்களோ 11 நபர்களோ அவங்க எல்லாம் என் பிள்ளைகள், நான் வளர்த்த பிள்ளைகள். அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்னை சந்திக்க வந்தாலும் சரி அல்லது தனித்தனியாக வந்தாலும் சரி, அனைவர்ட்டும் நான் பேசி இதை சரி செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம் அப்படிங்கிறதே அவர் இன்னைக்கு சொல்றாரு. அவ்வளவு மனம் வருந்தி இருக்கார் அப்படிங்கறத அவர் சொல்லும் போது நம்மளால உணர முடியுது. இல்ல இந்த என்னை விட உங்களுக்கு இதெல்லாம் பெட்டரா தெரியும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ இதை வந்து பொதுவா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியின் மூலமாகவே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விட முடியும். ஆனால் அவர் பேட்டி அளிக்க கூடாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இப்போ இன்னும் பேட்டி கொடுப்பார், இன்னும் அதிகமாகவும் பேட்டி கொடுப்பார், இதை விட அதிகமான செயல் திட்டங்களை பேட்டியாளர்களுக்கு சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார் என்று சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக மதிப்பு மரியாதை இந்த இயக்கத்தை வளர்த்தவர், ஆளாக்கியவர். நீ சொன்னீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எங்களையெல்லாம் வளர்த்தவர் ஐயா வளர்த்த பிள்ளைகள் தான் நாங்கள். நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் மாநாட்டில் எம்சி பண்ணது நான் தான். 15 லட்சம் பேர் கூடியிருந்த அந்த இடத்துல நான் சொன்னேன், நாமெல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது. ஆனால் ஐயா வந்து யாரை உருவாக்கி யாரை இந்த தேரை இழுத்து செல்ல வேண்டும் என்று பணித்தாரோ அந்த தேர்ப்பாகனையே இன்றைக்கு வந்து செயலிழக்க வைத்து விட்டால் எப்படி தேர் போயிடும்? இந்த இயக்கம் எப்படி, யாரை வைத்து இந்த இயக்கத்தை நடத்துவீர்கள்? யாரை வைத்து நடத்துவீர்கள்? இல்ல, அவர் சொல்றது எல்லாமே அப்பாவை பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதான் அவர் நினைக்கிறது. அப்போ அதுக்கான விளக்கத்தை வந்து கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து கேட்குது, அதுக்கு பதிலளிக்கல. அப்பா பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு, கட்சி பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது ஒரு மனிதருக்கு சுய கௌரவம் என்று ஒன்று இருக்கிறது, 2வது சுயமரியாதை ஒன்று இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார், ஒரு மத்திய நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். உலகமே வியக்கம் வண்ணம் தன்னுடைய செயல்பாடு திறனை காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்வது என்பது வேறு. மருத்துவர் ஐயாவினுடைய பேச்சை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய கொள்கைகள் தானே இது, அவருடைய செயல் திட்டங்கள் தானே இது, அதை தானே நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வேறு யாராவது உருவாக்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறோமா? தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொன்னார், ஐயா ஏற்றுக்கொண்டோம். அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட சொன்னார், தத்துவத்தில் ஏற்றுக்கொண்டோம். கார்ல் மார்க்ஸை ஏற்றுக்க சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்று சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தகவல்களை எதற்காக ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் என்றே நமக்கு புரியும். நான் சொல்றதை அவர் கேட்கல அப்படிங்கறதுக்கான உதாரணத்தை இன்னைக்கு வந்து சொல்றார். 2002 அரசியல் பயிரங்கம் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு முழு ஆதரவு அன்புமணிகிட்டேருந்து வரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அன்புமணிக்கு
நான் சொல்வதில் உடன்பாடு இல்லை, இதன் மூலமாக முழுக்க முழுக்க கட்சியை அழிக்க பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் இன்னைக்கு சொல்றாரு. இல்லை, பயிலரங்கம் என்பது பயனுள்ள ஒரு அரங்கம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. பயிலரங்கத்திலே பயின்றவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள், அதிலே தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அந்த பயிலரங்கத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல முறை சென்று பாடம் எடுத்திருக்கிறார், பங்கேற்றிருக்கிறார், பாடம் எடுத்திருக்கிறார். அதனால இந்த குற்றச்சாட்டு எந்த வகையிலே அது அதிமுக்கியம். இன்னைக்கு தைலாபுர தோட்டத்துல அந்த அரசியல் பயிலரங்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன அதைத்தான் அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, கிளாஸ் நடக்குதா, கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதை பங்கேற்பாளர்களாக நிறைய பேர் வருவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமீப ஆண்டுகாலமா சலசலப்புகள் பிரச்சனைகளுக்கு பிறகு சங்கர் அது பயிலரங்கம் நல்ல முறையிலே இயங்க போகிறது, அது மருத்துவர் ஐயா பார்க்கத்தான் போகிறார். அந்த பயிலரங்கம் புத்துணர்ச்சியோடு வரப்போகிறது, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வரத்தான் சொல்ல போகிறார். அந்த கருத்திலே உடன்பாடு இல்லை என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுவது எந்த கருத்தில் அடிப்படையிலே சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் பயிலரங்கம் என்பது அவர் ஐயா தோற்றுவித்தது, ஐயா தோற்றுவிட்ட எல்லாவற்றையும் வழிகாட்டுவதற்காக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். இந்த பயிலரங்கத்தையும் எதிர்காலத்தில் அவர் வழிகாட்டி நடத்துவார். அவர் ஐயா எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிக அளவிற்கு செயல்பாட்டோடு நடத்துவார். இதில் ஒன்று மாற்றுக்கிறது. 10-11 பேர் என்னை சந்திக்கட்டும், மீட் பண்ணட்டும், சில மூத்தவர்கள்லாம் அன்புமணி கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை கூடட்டும், அறிவுரை கூறி அவர் கேட்டு நடந்துக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றார். அந்த 10-11 பேர்ல நீங்களும் அடக்கம் உண்டா? நீங்க சொன்னா அன்புமணி கேட்டுப்பாரா? இல்லை, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்றது ஐயாவுக்கும் தெரியும், அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் பொதுவாகவே எல்லா கருத்துக்களையும் மதித்து நடக்கக்கூடிய வழக்கம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கீழ்ப்படிதலுள்ள மகனாகத்தான் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறேன். ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் கீழ்ப்படியவில்லை, என் சொல்லை கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அவர் ஆரம்ப காலத்திலே இருந்து அவர் சொன்னதைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று இதுவரையிலே நான் கருதுகிறேன். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறேன், மன உளைச்சல், மன உரசல், அங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புணர்ச்சிகள், அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியலுக்கு வெளியே கொண்டு வராமல் அந்த அறையிலேயே அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை. இல்லை, இது குடும்ப பிரச்சனை மாதிரியே தெரியல. இப்போ அவர் என்ன சொல்றாரு, 40 முறை எங்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னார், அது எல்லாமே பச்சை பொய்ங்கிறார். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அவர் ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடைகளில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சங்கர் மருத்துவர் ஐயா பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும். 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கருத்துக்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2 பேருக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அதிகமான நேரங்களை அன்புமணி ராமதாஸ் எடுத்து மேடைகளிலே பேசுவார். குறுகிய நேரம் தான் ஐயாவே பேசுவார். எப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிற நடைமுறை தான். சமீபத்திலே பார்த்தீங்கன்னா ம.க. ஸ்டாலின் கூட்டின ஒரு மாநாட்டில், அந்த மாநாட்டிலேயே தன்னுடைய குமுறலை வெளியிட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். அன்புமணி ராமதாஸ் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று நாம் வைத்திருந்தோம், அதற்கு இந்த மக்கள் ஏன் ஆதரவு கொடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன் உருவாக்கிய மாநாட்டிலே பேசியவர். பூம்புகார் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலே பேசியவர் மருத்துவர் ஐயா. அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயாவா இப்படி மாறி போனார் என்கிற ஒரு கேள்வியைத்தான் மன உளைச்சலிலே இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர், சமூகத்தினர் கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். ஆகவே இந்த பேச்சை ஏன், எதற்காக, எந்த உள்நோக்கத்திற்காக அவர் சொல்ற மாதிரி அவருடன் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இப்படி பேசுவதற்காக அவரை பணித்திருக்கிறார்களோ என்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. இப்போ 10-15 பேர் தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ப முடியும். ஏன்னா ஏற்கனவே அவருடைய வாய் சொல் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னாலே மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்களே 100 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலே சென்று விட்டார்கள் என்று சொன்னார். அன்புமணி ராமதாஸை கட்சியிலே விட்டு எடுத்து விடுவனோ என்கிற அச்சத்திலே தான் அவர்கள் வரவில்லை என்று சொன்னார். ஆக அன்புமணி ராமதாஸை எடுக்கவே மாட்டேன், கட்சியை விட்டு எடுக்க மாட்டேன் என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை போன்ற ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், நீங்கள் அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கப் போகிறீர்களா, என்ன எந்த மடையனாவது இதை செய்வானா அப்படின்னு கேட்டார். யாராவது செய்வாங்களா? புத்தி உள்ளவன் யாராவது இதை செய்வாங்களா? இந்த மாதிரி கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு அறிவு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளரையே முறைத்து அவரை சாடியவர் யார் என்று சொன்னால் எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா தான். அப்படி இருக்கிற பொழுது
அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த செயல்பாடுகளை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் இதைத்தான் செய்ய போகிறார், அவர் மீது 16 குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிற பொழுதே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதைத்தான் செய்ய போகிறார். அதற்கு முன்பாக பணிந்து விடு என்று சொன்னால் எந்த காரணத்தை கொண்டு யார் என்ன பணிந்து விட முடியும்? அந்த காரணம் எங்கள் யாருக்குமே தெரியாது. பணிந்து விடு என்று சொல்வதற்கும் மன்னிப்பு கேள் என்று சொல்வதற்கும் தந்தையினுடைய பேச்சை கேட்கிற தனையனாக நீ மாறு என்பதற்கும் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. கட்சியில் எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. தெரிந்த விவகாரம் ஒரே விவகாரம் ஐயாவுக்கு தெரியும், அன்புமணிக்கு தெரியும். 2 பேருக்கு தான் தெரியும். 2 பேரும் உட்காந்து பேசினா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள இந்த இயக்கத்தை இம்மாதிரியான நிகழ்விலே சிக்க வைப்பது சரிதானா என்கிற ஒரு கேள்வியில் தான் தொண்டர்களின் சார்பாக நான் கேட்கிறேன், இந்த இயக்கத்தின் சார்பாக கேட்கிறேன், சமூகத்தின் சார்பாக நான் கேட்கிறேன். இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய நீங்களே இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு கிளறி விடுவதன் மூலமாக இதனால் பாதிக்கப்பட போவது யார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாங்களாம் சிறைக்கு போய்க்கிறோம், நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த இயக்கம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாராலும் அழிக்க முடியாத ஒரு இயக்கம் இது. யாராலும் அப்படிப்பட்ட இயக்கத்தை உருவாக்கி அடித்தளத்தில் ஒரு நல்ல வேராக உருவாக்கியவர்களே அதில் பெரும்பங்கு என்பது யாருக்கு? மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இதை வளர்த்தெடுத்து கொண்டு சென்று இந்த சமுதாய மக்களுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறவர் அன்புமணி ராமதாஸ் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆகவே இது கூட ஒரு இடைக்கால தகவலாகத்தான் பார்க்கிறேன், மாறுதலுக்குரியது தான். திண்டிவனத்தில் என்ன இரும்பு மனிதர்னு சொன்னாங்க, இன்னைக்கு உருகி போயிருக்கேன், அவ்வளோ உருகி போயிட்டேன் நான் அப்படிங்கிறாரு. இல்லை, கொள்கையிலும் லட்சியத்திலும் இரும்பு மனிதர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் உருகி போகிறார், மனதளவிலே உருகி போயிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வேதனை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமணிக்கு அது தெரியலையே. அதெல்லாம் இல்லை, அதையெல்லாம் சரியா, அதையெல்லாம் பல முறை பகிரங்க தொலைபேசி வாயிலாக இதுக்கு விளக்கம் கேட்டு பல முறை ஒரு மேடையில் நடைபயணம் துவங்குவதற்கு முன்பாக பகிரங்கமாக ஐயா அவர்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், எந்த வகையிலாவது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அன்புமணி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டுவிட்டுத்தான் இந்த நடைபயணத்தையே துவங்கினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயம் நானும் பார்த்தேன். அது பொது வெளியில இருக்கு, அவர் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி நீங்க கேட்கறீங்க? அப்புறம் எப்படி கேட்கறீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு? சரிங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மன்னித்து இந்த வெளி உலகத்துக்கு தெரியாமல் செய்யறது தானே இது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? என்ன பிரச்சனை இருக்குது? கொள்கை சிக்கல் இருக்கா? லட்சிய சிக்கல்கள் இருக்கா? இப்போ தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இடஒதுக்கீடையும் சமூக நீதியும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழல் இருக்கிறது. சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து செயல்பட வேண்டிய இந்த சூழ்நிலையில் 2 கைகள் 4 போராட வேண்டிய இந்த கட்டத்தில் இன்னைக்கு நீங்க இந்த பிரச்சனையை கிளறி விடுவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா? இல்ல, தனி கட்சி தொடங்கிவிட்டோம் அன்புமணி, இதுதான் நான் சொல்லக்கூடிய செய்திங்கிறார். இல்ல, அதாவது ஒவ்வொருவரையும் நீங்கள் அன்புமணி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. தனி கட்சி தொடங்கிக்கிட்டோம், ஒரு வாட்டுக்கு ராங்கிற முன்னாடி மட்டும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறார். இல்லை, அதான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு தகவலை சொல்லுகிறார். நான் கூட இப்போ சொல்லுகிற ஒவ்வொரு தகவலும் மருத்துவர் ஐயாவினுடைய கருத்துக்கு எதிரான தகவலாக சென்று கொண்டே இருக்கிறதே என்பதை பற்றி சொல்லுகிற பொழுதுதான் எனக்கு வருத்தம் அதிகரிக்கிறது. நான் ஏதோ அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர் போலவும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய எதிர்ப்பாளன் போலவும் இன்றைக்கு சித்தரிப்பதற்கான உங்களுடைய கேள்வி பதில் தான் இதில் அமையுது. இது அப்படிப்பட்ட ஒரு சூழலாகவே யாரும் கருத வேண்டாம். ஏன்னா பல பேர் கூட இன்னைக்கு ஐயா கிட்ட போய் சொல்லிட்டு பாஸ்கரன் உங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்கிற ஒரு கருத்தை கூட முன்ன வச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஊடகங்கள் எடுத்த போது நான் சொல்லுகிற பதில் தான் இது. அப்படி கிடையாது. நாங்கள்லாம் இதில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம். கண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற மாதிரி தான் இந்த அப்படிப்பட்ட வளர்க்கப்பட்ட இந்த பயிர் யாராலும் அழிக்க முடியாத பாட்டாளி மக்கள் கட்சி. பல பேரே சொல்லுவாங்க 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக இதனுடைய உயரம் வேற, பாட்டாளி மக்கள் கட்சியின் உயரம் வேற, இந்த சமூக மக்களுடைய உயரம் வேற. வட தமிழகத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 18-20% உள்ள ஒரு இயக்கம். தேர்தல் வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே தன்னுடைய ஓட்டு வங்கியிலே சிதறல் ஏற்படாமல் 30 தொடங்கப்பட்ட 89 தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து அதிலே பயணிக்கிறது என்று சொன்னால் இதை யார் அழித்தாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மக்கள் நினைக்கிறார்கள் இந்த கட்சி வளர வேண்டும்,
இந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்துவதற்கு ஒரு தகுதியான தலைவர் வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு வண்டலூரில் ஒரு மாநாடு நடந்தது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் 2016. அதனுடைய எழுச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் தெரியும். பாகுபலியில் அந்த பாகுபலியை இந்த படன்ற வருகிற பொழுது அறிக்கை ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு தான் போடுவாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இன்றைக்கு பாகுபலியாகத்தான் பார்க்கிறார். இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலே, பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையிலே ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பாகுபலி நியாயத்தை கொடுப்பான், பாகுபலி சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பான் என்கிற அடிப்படையிலே தான் அன்புமணியை பாகுபலியாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாமே நம்ம பாகுபலியை அந்த படத்திலே வரும், ஒரு சிதைவு ஏற்படும், அவர் பொறுப்புலேருந்து நீக்குவாங்க, அதுக்கு பிறகு அவர் ஒரு எழுச்சியோடு வருவார். அந்த காட்சி தான் இப்போ எனக்கு கண்முன்ன நிழலாடி கொண்டிருக்கிறது. அன்புமணியை தவிர்த்து வேறு யாரையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நினைத்து பார்ப்பதற்கு நான் மட்டுமல்ல, யாருமே தயாராக இல்லாத சூழ்நிலையில் ஐயா அவர்கள் மனமிறங்க வேண்டும். பிரச்சனைகளை வீட்டுக்குள் பேசி முடித்து கொள்ள வேண்டும். அவரை சுற்றியுள்ளவர்கள் அதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வேற வழி இல்லை. அதனால இந்த ஒரு முடிவு, அவர் தனி கட்சி தொடங்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து நீக்கிறோம், நம்ம கேட்டதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால இந்த ஒரு முடிவுக்கு, இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தொடர் எல்லா அம்புகளுமே அவர் மீது பாய்ந்து இருக்கின்றன. இப்போ கர்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா அம்புகளையும் தாங்கி கொண்டிருப்பது போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு அம்புகளை தாங்கி கொண்டு சரிந்து நிற்கிறார். இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணன் சாய்ந்து சரிந்து நின்றான். ஆனால் எங்கள் கர்ணன் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலே அத்தனை அம்புகளையும் தாங்கி கொண்டு சரிந்த கர்ணன் போல அல்ல, எழுந்து நடந்து கொண்டிருக்கிற கர்ணனாகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் பார்க்கிறேன். பாலு உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கட்சியில் விட்டு நீக்கிறதுக்கான அதிகாரம்லாம் ஐயாவுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி தான் இருக்கார். 2026 வரைக்கும் இவர் தான் தலைவருங்கிறத தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருச்சு. காரணம் என்னென்னா பொதுக்குழு கூடி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. இல்லை, பாலு சொன்னது சரியான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் தேர்தல் ஆணையமும் சரி, தேர்தல் ஆணையத்துடைய கடிதமும் சரி, சின்னம் தொடர்பான கடிதமும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அவரை அங்கீகரித்து அந்த கடித போக்குவரத்துகளும் சரி எல்லாமே வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக தான் இவர்கள் கேவிட்டி போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் வரையிலே செல்லக்கூடிய நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒன்று அன்புமணி அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக, அன்புமணியை ஒரு பெரும் தலைவராக உருவாக்குவதற்காக, தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் சிறிது காலத்தில் மறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஓகே சார், என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வியாழக்கிழமை கூட பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. MR Motion Pictures தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் YOLO செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.